இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. என்ன உங்களுக்கும் கல்யாண ஆசை வந்தாச்சா? சொல்லுங்க. ஒரு விவரமும் தெரியாது. நீ ஏதோ யதார்த்தமா பழக போய் அதை அவன் தப்பர்த்தமா எடுத்துக்கிட்டான். இதுக்கு போய் நீ காலையில இருந்து சோறு தண்ணி கூட திங்காம இருந்தா எப்படிமா? அவர் கேட்டதுக்காக வருத்தப்படல. அப்படி கேட்கிற அளவுக்கு நான் தப்பா பழகிட்டேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. சரி சரி விடுமா, நீ கோவிச்சிட்டு வந்துட்ட. அவன் அதை அப்பயே மறந்துருப்பான். அதுக்காக நீ ஆஸ்பத்திரிக்கு போகாம சோறு தண்ணி திங்காம இருந்தா எப்படி? அது இல்ல பாட்டி, ஏற்கனவே தன்னோட குறைய நினைச்சு வேதனையில இருக்கிற அவருக்கு நானும் சங்கடத்தை கொடுத்துட்டேன். அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமா எங்க ஊம பையன் இந்த பக்கம் வரல? இல்லையப்பா. காலையில வெளியே போனவன் பொழுது விழ போகுது, இன்னும் வரல. எங்க சுத்தினாலும் நேரத்துக்கு வந்து கொட்டிக்குவான். இன்னைக்குன்னு பார்த்து எங்க தொலைஞ்சானோ. இந்த ஓடுகாலி பயலோட எனக்கு ஒவ்வொரு நாளும் இதே அக்கப்போரா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆம்பளை, எதுக்காக அப்படி அழணும்? சரி பரவாயில்ல, நான் அதை தப்பாவே நினைக்கல. அது அப்பவே மறந்துட்டேன். சரி கண்ணை தொடங்க. சும்மா அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீங்க பிராங்கா கேட்டீங்க, அதுல தப்பு என்ன இருக்கு?
நான் அப்படி நினைக்கலன்னு தெரிஞ்சதும் நீங்க அதை மறந்துட்டு பழையபடி மூவ் பண்ணோம். ஓகே? நோ, சும்மா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. அப்ப நான் பேசவே மாட்டேன். நான் போட்டுமா? சொல்லுங்க, நான் போட்டுமா? அப்ப கண்ணை தொலைச்சிட்டு எழுந்துறீங்க. எழுந்துறீங்க. இங்க கொஞ்சம் சரிங்க. சரிங்க. இல்ல கொஞ்சம். விதியை முழுக்க முழுக்க பிரம்மா தான் எழுதுறாருன்னு சொல்ல முடியாது. நமக்கும் அதுல பங்கு இருக்கு. என்னோட நிலைமையை எடுத்து சொன்னா உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில அவர் வீட்டை தேடி போனேன். அங்க போன பின்னாலதான் என்னை விட அவரோட நிலைமை ரொம்ப மோசங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வளர்த்து ஆளாக்குனது அவரோட சிஸ்டர் தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால எதுவும் பேச முடியல. அடுத்த நாள் என்ன கோவில்ல வெயிட் பண்ண சொன்னாரு. நானும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். பிரயோஜனம் இல்லை. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. என் விதிக்கு யாரையும் தப்பு சொல்ல முடியாத நிலைமையில எங்க போறதுன்னு தெரியாம ஸ்டேஷனுக்கு வந்து நின்னேன். அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த டெட் பாடியை சுத்தி ஒரே கூட்டமா இருந்தது. தற்செயலா நான் திரும்பி பார்த்தேன். கலகலப்பா எந்த கவலையுமே இல்லாம படிச்சுக்கிட்டு இருந்தேனா, காதல்ங்கிற ஒரு வியாதியினால அடுக்கடுக்கா பல கஷ்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சேன். பிறந்த வீட்டுக்கு பெருமை தேடி தர முடியலனாலும் கேவலத்தை உண்டாக்க கூடாதுன்னு பிரிஞ்சு வந்துட்டேன். இப்ப வந்திருக்கானே என்னோட கசின் பிரதர், அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் அடைக்கலம் இருந்தேன். கங்கை பிறந்த பின்னாலதான் நான் மறுபடியும் வேலை பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்தேன். என்னோட நாய், என்னோட நாய், என்னோட நாய், என்னோட நாய் என்னோட நாய் தகராறு பண்ணிட்டு இருந்தா எப்படி? அடையாளம் கண்டுபிடிச்சுட்டா போகுது. உங்க நாயினுடைய நிறம் என்ன? என்னோட நாய் முக்கால் பங்கு செவலை, கால் பங்கு வெள்ளை. அடேங்கப்பா. சின்ன பொண்ணு, உங்க நாயினுடைய நிறம் என்ன? கருப்பா? கருப்புன்னா ஒரே கருப்புங்கிறீங்களா? அப்புறம் என்ன பாத்துட்டா போகுது. எந்திரிங்க 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 எந்திரிங்க, பாத்துட்டா தீர்ந்துச்சு. கருப்பு கருப்புடாயே. சின்ன பொண்ணு, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. இது ஏமாற்று வேலை. இதில் ஏதோ சூது உள்ளது. அது என்னோட நாய். ஐயோ சின்ன பொண்ணு, நீங்க போங்க நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். என்னோட நாய். நாங்க கேட்டா ஐயா நல்லா கழுவுங்க மாமா, இன்னும் கூட பச அப்படியே இருக்கு. கங்கா, நான் அப்போ பிடிச்சு சொல்றேன், கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு. எதையாவது போட்டு உடைச்சிட்டு என்கிட்ட அடி வாங்காத. ஸ்டூபிட் பொண்ணு.
குழந்தை இறக்கி விடு. இறக்க போறியா இல்லையா? அயோக்கிய ராஸ்கல். எவ்வளவு தைரியம் இருந்தா கை நீட்டி அடிப்பேன். அவங்க குழந்தை அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதை கேட்க நீ யாரா? இனிமே உள்ளே வரக்கூடாது. கெட் அவுட். போடா வெளியே. மாமா கூட போற என்ன இறக்கிட்டு. நான் அந்த மாமா கூட போற என்ன இறக்கிட்டு. நான் அந்த மாமா கூட போறேன். வாய மூடு, அரைஞ்சிடுவேன். இனிமே அவங்க கூட பேசிப்பாரு. போ போய் உட்கார். கங்கா, 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 என்ன? குழந்தைய காணோம். கங்கா, 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 என்ன காணுமா? காணோம். இந்த நேரத்துல எங்க? ஆமா ஆமா நாளைக்கு ஈவினிங்குள்ள சரியா போயிடும். இல்லைன்னா மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடலாம். ஆமா 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 ஆமா. வெறும் ஃபீவர் தான். நீங்க வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னடா ஆணி செருப்பு? பூசாரி கொடுத்து விட்டாம்ங்கிற அவன் ஏன்டா இதை இங்க கொடுத்து விட்டான்? நம்ம சின்ன பண்ணிக்கு பள்ளி மரியாதா கோயில ஏதோ வேண்டுதலையாம். வேண்டுதலா? இவனுக்கு என்னடா வேண்டுதல் வேண்டி இருக்கு? ஏன்டா வீட்டுல இருக்க சோத்தை தின்னுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இல்லாதபடிக்கு இவனுக்கு வேண்டுதல் என்ன வேண்டி இருக்கு? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வேண்டிக்கிட்டா இனிமே இவனுக்கு வாய் வர போறாக்கும். அப்படி வாய் வர்றதுக்காக வேண்டிதான் கூட பரவாயில்லைங்க. அதை விட்டுட்டு நம்ம டாக்டர் அம்மா குழந்தைக்கு உடம்பு சோகம் இல்லைன்னு கோயிலுக்கு எடுத்துட்டு போனாருங்க. 2 நாள்ல குழந்தைக்கு உடம்பு சோகம் ஆயிட்டா ஆணி செருப்போட கோயில 9 வாரம் சுத்தி வரதா வேண்டுதல் விட்டு இருக்காருங்க. ஐயோ, வேண்டுதல்னா சரியா செய்யணுமாடா. இந்த கிறுக்கு பைய எங்க இந்த ஆணி செருப்பு மேல நின்னு அவன் 9 சுத்தி சுத்தி. ஆமா, அந்த குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? தேவலைங்களா? நாளை காலம்பர குழந்தைக்கு தண்ணி ஊத்த போறதா சின்ன பண்ணதான் சொன்னாரு. வாங்க சாமி, வாங்க.
மாயி அம்மாயி மாரியாத்தா அம்மா தாயே அம்மாயி மாரியாத்தா வந்துங்க ஆத்தாளுக்கு வேண்டுதல் விட்டா சொன்னது சொன்னபடி செய்யணும். அப்படி இல்ல மறுபடியும் குழந்தைக்கு ஏதாச்சும் பெரிய நோவா வந்து சேர்ந்துடும். நான் சின்ன சாதிக்காரன் தான். குண்டு பிள்ளை இல்லாத அண்ணக்கா அப்படிதான். என் வயிற்று அனுப்புறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. இந்த ஊர் சொத்தை தின்னு வளர்ந்ததுனால கொஞ்சம் மான மரியாதையோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மைனர் செஞ்ச காரியத்துக்கு அவ இந்த ஊர்ல வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் யாரும் அவன் களத்து மேட்ல கால் எடுத்து வைக்க கூடாது. அப்படி மீறி யாராவது ஊர் எல்லையை தாண்டுனா அப்புறம் அந்த மைனர் வேலையை நானும் செய்ய வேண்டியது வரும். நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. நான் வர்றேன்.